முல்லைத்தீவு கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்ட பணிகள் 4ஆம் திகதி வியாழக்கிழமை மீள ஆரம்பிக்கப்படவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு மே மாதம் 16ஆம் திகதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு ஜூலை மாதம் 4ஆம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருந்தது. இதற்கமைய 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் திகதியன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுபாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டது. இதனை அடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித புதைகுழி 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு 2 கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரை குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள், துப்பாக்கி சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்கள் மீட்கப்பட்டன. அத்தோடு 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்குழாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியில் உள்ள மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுபாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் சிசிடிவி கேமரா, போலீசாரின் கண்காணிப்புக்கு மத்தியில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. சம்பந்தன் ஆற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது, அதை யாரும் மறுக்க முடியாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி. ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு வழங்கிய இரங்கல் செய்திக்குறிப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்து அண்மையில் அகாலமடைந்த திரு சம்பந்தன் அவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தைகள் கூறுவேன் என்று சொன்னால் அநேகர் ஆச்சரியத்துடன் பார்ப்பீர்கள். எனக்கும் திரு சம்பந்தன் அவர்கள் இருந்த உறவு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். அவர் ஒன்றாக நாங்கள் வேலை செய்தோம். தமிழர் கூட்டணியை அமைத்து பொழுது அவர் இல்லாவிட்டாலும் தமிழர் கூட்டணி அமைக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் எங்களுடன் வந்து அவர் இணைந்து கொண்டார். தந்தை செல்லாவுக்கு பெரிய மதிப்பு கொடுத்து வந்தவர். தந்தை செல்லாவினுடைய லட்சியத்துக்கு தான் போராடினேன் என்று தைரியமாக அடித்து செல்ல வந்தவர். இதை யாரும் மறக்க முடியாது. நான் அங்கீகரிக்கிறேன், இதை உறுதிப்படுத்துகிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய நாட்டிலே போராண்மையும் பதவியாக சேர்ந்தான் எங்களுடைய நாட்டு மக்களை அழித்துக்கொள்ள தலைவர்கள் நல்லாத்தான் இருந்தார்கள். தலைவர்களுக்கு போன்றிய விசுவாசமான பற்று பாதத்தோடு எங்களுடைய சில தலைவர்கள் நடக்காமையால் எல்லாம் தங்களுடைய நன்மையை பார்த்தார்கள் ஒழிய ஒரு நாடு, ஒரு நாட்டை வாழ்ந்த மக்கள், ஒரு இனம், இந்த இனத்தினுடைய நன்மையை பற்றி யாரும் செய்யவில்லை. அந்த நன்மையை பிராத சம்பந்தனர் செய்தார். அந்த பொருள் எனக்கும் அவருக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், வேறுபாடு. 2004ஆம் ஆண்டு மக்கள் ஆணை விடுத்தவர்கள் தலாக்கி கொண்டவர்களுடைய முயற்சியால் கூட்டணி அமைந்தவர்களுடைய பிறப்புக்கு பின் புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முயற்சிக்கு திருவார சம்பந்தர்கள் வந்து ஒத்துழைப்பு குறித்து தான் இங்கே வந்தது. ஏதோ துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தலைவர்கள் அகிம்சா முத்திகை காந்தியோடு ஒப்பிட்டு பேசப்பட்டு வந்த தலைவர் கடைசியாக சிலருடைய யாரையும் குரல் கூறுவது, யாரையும் கொடுக்க முடியாது. அந்த காந்தியினுடைய வழியிலிருந்து அவர் சென்றதை ஒரு வகையிலே நாசப்படுத்தி என்றால் நான் கூறுவேன். அது யாரும் கோரிக்க முடியாது. இது நடந்த உண்மை. என்னை பொறுத்தவரை சம்பந்தன் ஒரு நல்லொரு அரசியல்வாதி, நல்லொரு பேச்சாளன், நல்ல எழுத்தாளன் கூட. என்னை பேச்சை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனையோ வந்து சம்மதியும் சேர்ந்து எடுத்த முயற்சியாக துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு எல்லாரும் நானும் நீங்கள் தலைவன்று வந்து போட்டி விடுறதால இன்றைக்கு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுகிறது. ஆகவே நான் மிகவும் பணிவாக சொல்லக்கூடியது,
தயசு தந்தை செல்லா ஜீவிப்பு நம்பரம் தொண்டமான் போன்ற தலைவர்களே நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் தமிழ் மக்களாகிய நீங்கள் மீண்டும் அந்த தலைமை அவர்களுடைய தலைமையேற்று தமிழர்களுடைய கூட்டணியை நீங்கள் வந்து பரிவெடுக்க வேண்டும். எனக்கும் சம்பந்தனுக்கும் கனகாலமில்லை வித்தியாசம், ஒரு 3 மாத வித்தியாசத்தில் தான் 4 மாத வித்தியாசம் சொன்னார்கள். நான் என்னுடைய வாழ்வை முடியப் போகிறது என்றது சம்பந்தன் அவர்களுடைய அந்த மரண செய்தி எனக்கு உறுத்தியிருக்கிறது. இனியும் நாங்கள் ஏமாற முடியாது, இனியும் எம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லோரும் பாருங்கள், தந்தை செல்வனுடைய ஆரம்பித்து வைத்த தமிழக கூட்டணியை ஒன்று சேர்ந்து எங்கள் இணைப்பைய தீர்வுக்கு வழி காணுவோம். இந்த நாட்டு மக்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார் என்று நான் தெரிவித்துள்ளேன். தந்தை செல்லார் இந்தியா தமிழக கட்சியை இப்பொழுது செல்கின்ற பெயரை பாய்த்து வந்தாலும் அது முறைப்படி அனுப்பப்பட்ட கட்சி அல்ல. அது தமிழர்களுடைய கூட்டணி தந்தையால் உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய கூட்டணியை மாசுபடுத்த கொண்டு வரப்பட்ட கட்சினால என்னுடைய கட்சி. இதற்கு பாவம் சம்பந்தன் அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து அவருடைய தியாகம் பலனை தியாகப்பட்டிருக்கும். அவர்கள் விரைவிலே என் உயிருக்கும் விலை அவர் கண்ட லட்சியத்தை தந்தை செல்வ உருவாக்கிய கட்சியை நான் வளர்ந்திருப்பேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவை நீங்கள் இனிமேல் நம்பிக்கை வைப்பீர்களாக இருந்தால் நான் ஆசையில் இல்லை, இனப்பிரச்சனையுடைய தீர்வின் அவசியத்தை அறிந்து நான் சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றவருடைய கட்சியில் சேர்ந்து அதை வளர்த்தெடுக்க அந்த ஆவலாக பூர்த்தி கொண்ட நாள் வெகு விரைவில் வரும் நான் நினைக்கின்றேன். அவருக்கும் அவருடைய மனைவி மக்களுக்கும் என்னுடைய அனுபவங்கள், அவருடைய அன்போடு நேசித்து வந்த சகோதர மக்களுக்கும் அனுபவங்கள், அவர் ஆற்றிய தொண்டு பாராட்டக்கூடியவை. அதை மறக்க முடியாது. சில சமயம் எங்கேயும் தப்பு தொண்டால் நடப்பது உண்டு. ஆனால் சம்பந்தனுடைய அந்த அபிலாஷங்கள் நிறைவேறுவதற்கு வேறு சக்திகள் இடம் கொடுக்கவில்லை என்றால் நான் வழங்கு வழங்கு நியமனம் வழங்கு 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 நியமனம் ट्रांसलेट अभी मैं मेडिकल ऑडिट देखिए अनएम्प्लॉयड ग्रेजुएट्स को अभी अभी रैजिंग से डबल जैसे एकदा सर्विसेस इंटरव्यू वगैरे सिलेक्ट केला बाहेर मी काही काही तुमची एखादं तुम्ही सिलेक्ट करा त्यावेळी वेकन्सीज बघाल आणि ते खावं डिपार्टमेंटचे फंक्शन काउन्सिल त्यात देखील खावं सब्जेक्ट किंवा कोड सब्जेक्ट त्यामुळे आणि प्रोविन्स तोच स्टेट